வணக்கம். பாட்டி சொல்லி தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ். இன்று பார்த்தீங்கன்னா நான், என்னுடைய தாய், என்னுடைய பாட்டி 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு முறையும் வாரிசு சான்று கேட்டு விண்ணப்பிச்சிருக்கிறோம். அந்த வாரிசு சான்றுக்கான விண்ணப்பங்களை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 தாசில்தார்கள் அந்த விண்ணப்பங்களை நிராகரிக்கிறாங்க. அதே போல் நாங்களும் 3 பேர் பதிவு பண்ண சான்றுகளும் இருக்குது. ஆனால் அதுக்கு உரிய தீர்வு என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்டிஐயோடைய சட்டத்தை பயன்படுத்தி ஒரு மனுவை போட்டு இதன் மூலம் இந்த சான்றுகள்லாம் வழங்கப்பட்டிருக்கிறதா என்ற விவரங்கள்லாம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறேன். அதை பற்றிய விஷயங்களை பார்க்கலாம் வாங்க, முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். நான் யாருக்கெல்லாம் மனு போட்டிருக்கிறேன் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். 1 விஓஓ, 2 வட்டாட்சியர், 3 ஆர்டிஓ, 4 கலெக்டர், 5 வருவாய் நிர்வாக ஆணையர் சென்னை. இவங்க அனைவருக்குமே நான் ஆர்டிஐ மனு போட்டிருக்கேன். ஒரே விவரங்கள் தொடர்புடைய தகவல்கள் தான் அவைகள். இப்போ வாங்க பார்க்கலாம். நான் கேட்ட தகவல் 1, பொது தகவல் அலுவலர் பணிபுரியும் அலுவலகத்தின் செயல்பாடுகள் மற்றும் பணிகள் பற்றிய விவரங்களை தகவலறியும் உரிமைச் சட்டம் பிரிவு 4(1)B மற்றும் 2(F) இன்படி நான் கோரும் தகவல்கள் பொது அதிகார அமைப்பில் விலக்களிக்கப்பட்ட தகவல் என நான் அறிவேன். ஒருவேளை விலக்களிக்கப்பட்ட தகவல் இல்லையெனில் அதற்கான உரிய தகவல்களை வழங்கவும். தகவல் 1(1) மேற்கண்ட பார்வை 1, 2, 3, 4 உள்ள வாரிசு சான்றுகளின் விவரங்கள் பார்வை 1 உள்ள வாரிசு சான்று 2/11/2022 பதிவு செய்யப்பட்டவை. பார்வை 2 இருக்கிறது பார்த்தீங்கன்னா 17/11/2022 பதிவு செய்யப்பட்டவை. இந்த சான்றுகளை பதிவு செய்யப்பட்ட நபர் என்னுடைய பாட்டி கிருஷ்ணவேணி. இந்த 2 வாரிசு சான்றையும் நிராகரிக்கப்பட்டவர் சின்னசேலம் வட்டாட்சியர் திருமதி இந்திரா அவர்கள் தான் நிராகரிப்பு செய்தார்கள். பார்வை 3 உள்ள வாரிசு சான்று எனது தாய் விஜயா அவர்கள் தான் பதிவு செய்கிறாங்க. தேதி பார்த்தீங்கன்னா 3/11/2023. இந்த வாரிசு சான்றை நிராகரிக்கப்பட்ட வட்டாட்சியர் திரு கமலக்கண்ணன் அவர்கள். பார்வை 4 உள்ளபடி உள்ள வாரிசு சான்று 9/8/2024 எனது பெயரால் பதிவு செய்யப்படுகிறது. இந்த வாரிசு சான்று விசாரணை செய்வதற்கு 15 நாட்கள் கால அவகாசம் இருந்தும் 7 நாட்களில் இந்த சான்றையை நிராகரிப்பு செய்துவிட்டார் தற்போதைய சின்னசேலம் வட்டாட்சியர் திரு மனோஜ் முனியன் அவர்கள். ஆகையால்தான் தனித்தனியாக விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்ட நாள் முதல் விஓஓ, ஆர்ஐ, ஹெச்டிடி மற்றும் வட்டாட்சியர் வரை எந்தெந்த தேதிகளில் விசாரணை செய்யப்பட்டது, எந்தெந்த தேதியில் அவரவர் ஐடியிலிருந்து வேறு அதிகாரியின் ஐடிக்கு மாற்றப்பட்டது என்ற தகவல் வழங்கவும், அதற்கான ஆவணங்களை சான்றிட்ட நகலை வழங்கவும், பதிவேட்டில் பதிவு செய்யப்படவில்லை எனில் கணினியில் உள்ள பதிவின் விவரங்களை சான்றிட்ட நகலாக வழங்கவும். தகவல் 1(2) பார்வை 5 உள்ள அரசாணை 478/4 பார்த்தீங்கன்னா 29/9/2022. பார்வை 6 உள்ள அரசாணை 110 4 பார்த்தீங்கன்னா 13/3/2024. இந்த 2 அரசாணைகளை மேற்கோள் காமிச்சு தான் நான் வாரிசு சான்றை விண்ணப்பிக்கிறேன். ஆகையால் இந்த அரசாணைகள் படிதான் வட்டாட்சியர்கள் நிராகரிப்பு செய்தார்களா என்ற விவரங்களை தெரிந்து கொள்வதற்காக தான் அந்த கணினியில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஒலி நகல்களை எடுத்து உண்மை நகல் என சான்றொப்பமிட்டு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் தகவல் கேட்கப்பட்டது. பார்வை 1(3) அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்வை 5, 6 அந்த 2 அரசாணைகளை மேற்கோள் காமிச்சு தான் வட்டாட்சியர் விசாரணை செய்திருக்கிறாரா, அந்த விசாரணை சரியில்லை என்ற காரணத்தால் தான் நிராகரிப்பு செய்யப்பட்டிருக்கிறதா என்று விவரங்களை கேட்கப்பட்டது. மற்றும் இந்த அரசாணைகள் படி விசாரணை செய்யாமல் தான் நிராகரிப்பு செய்யப்பட்டு இருந்தால் எந்த அதிகாரிக்கு புகார் மனு அனுப்ப வேண்டும் என்ற தகவலை வழங்கும்னு சொல்லிட்டு கேட்கப்பட்டிருந்தது. தகவல் 2 பார்த்தீங்கன்னா மேற்கண்டவாறு உள்ள பார்வை 1, 2, 3, 4 படி வாரிசு சான்று வேண்டி விண்ணப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் யார் பெயரில் விண்ணப்பிக்கப்பட்டது என்ற தகவல் வழங்கவும், அதற்கு செலுத்தப்பட்ட தொகை எவ்வளவு என்ற தகவல் வழங்கவும், செலுத்திய தொகைக்கான ரசீதி வழங்கவும், சான்றுகள் வழங்கப்படாமல் நிராகரிக்கப்பட்டு இருந்தால் அதற்காக செலுத்தப்பட்ட தொகையினை திருப்பி வழங்கப்படுமா என்ற தகவல் வழங்கவும், அதற்குரிய அரசாணையோ சுற்றறிக்கையோ இருக்குமேயானால் அந்த ஆவணங்களை சான்றிட்ட நகலாக வழங்கும் என்று கேட்கப்பட்டது. தகவல் 2(1) ஒரு நபர் இறந்துவிட்டால்
ஒரு வாரிசு சான்று வழங்கப்பட வேண்டுமா என்ற தகவல் வழங்கவும். தந்தை இறந்துவிட்டால் தாய், தந்தை, சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் என 4 நபர்கள் இருக்கும்போது ஒரு நபருக்கு மட்டும்தான் சான்று வழங்கப்படுமா என்று தகவல் வழங்கவும். ஒரு நபர் வாங்கிய சான்றை மற்றவர்களிடம் வழங்க மறுக்கப்பட்டால் மற்றவர்களுக்கு சான்று வழங்கக்கூடாது என்பதற்கான அரசாணையின் நகலை சான்றிதழ் ஆவணமாக வழங்கவும். தகவல் 3. ஒரு வாரிசு சான்று விண்ணப்பிக்கப்படும் பட்சத்தில் ஏதேனும் குறைகள் இருக்குமேயானால் வட்டாட்சியர் அதை திருப்பி அந்த குறைகளை சரி செய்து வர திருப்பி அனுப்பலாம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஏன் நிராகரிக்கப்படுகிறது என்ற தகவல் வழங்கவும். தகவல் 3.1 15 தினங்களில் வழங்க வேண்டிய வாரிசு சான்றிதழை ஏன் 30 தினங்களுக்கு மேலும் வைத்திருந்து நிராகரிப்பு செய்ய வேண்டும் என்ற தகவல் வழங்கவும். தகவல் 3.2 வாரிசு சான்று வேண்டி விண்ணப்பிக்கப்படும் போது தாய் தந்தையுடைய இறப்புச் சான்று இல்லை என கூறி நிராகரிப்பு செய்யப்படுகிறது. பிறப்பிறப்பு பதிவுச் சட்டம் 1969க்கு முன்னாடி யாரேனும் இறந்திருந்தால் அவங்களுடைய இறப்புச் சான்று இல்லை எனில் இறப்புச் சான்று வைக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை என்பதற்கேற்ப அந்த வாரிசு சான்று அப்ளை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் தான் இருக்கும். அதனால தான் அப்படி பதிவு செய்யப்பட்டது. ஆனால் அந்த ஒரு காரணத்தை சொல்லி நிராகரிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகையால் இதே போல் தாய் தந்தையுடைய இறப்புச் சான்று இணைத்து வழங்கப்பட்ட வாரிசு சான்றுகள் பற்றிய விபரமும் இணைத்து வழங்கப்படாமல் உள்ள வாரிசு சான்று விபரங்களின் தகவல்கள் வழங்குமாறு கோரப்பட்டது. தகவல் 3.3 இதில் பார்த்தீங்கன்னா வாரிசு சான்று கோரி விண்ணப்பிக்கப்பட்டதற்கு விஓஓ பரிந்துரை செய்கிறார். ஆனால் ஆர்ஐ பார்த்தீங்கன்னா பரிந்துரை செய்யப்படாமல் உள்ளது. இந்த நிலையில் ஒருவர் பரிந்துரையும் மற்றொருவர் பரிந்துரை செய்யப்படாமல் உள்ள நிலையில் அதற்கு மேல் அதிகாரியாக இருக்கக்கூடிய வட்டாட்சியரோ அல்லது தலைமையிடத்து துணை வட்டாட்சியரோ விசாரணை செய்திருக்கணும். ஆனால் ஆர்ஐ சொல்லப்பட்ட அதே தகவலை கோரி தலைமையிடத்து துணை வட்டாட்சியரும் பரிந்துரை செய்யல. பரிந்துரை செய்யாமல் வட்டாட்சியருடைய ஐடிக்கு அனுப்பப்பட்ட 1 மணி நேரத்திலே வட்டாட்சியர் நிராகரிப்பு செய்கிறார். அதுவும் 9 நாட்களில் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. ஆகையால தான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா இந்த விஓஓ, ஆர்ஐ, ஹெச்கியூடிடி, தாசில்தார் என யாரெல்லாம் விசாரணை செய்யப்பட்டார்கள், அதோடைய விவரங்கள் என்ன, பரிந்துரை செய்யப்பட்டதற்கும் பரிந்துரை செய்யப்பட்டதற்கும் உண்டான காரணங்கள் என்னன்ற விஷயத்தெல்லாம் தகவல் கேட்கப்பட்டிருக்கிறது. 3.4 தகவல் என்ன கேட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விஓஓ, ஆர்ஐ, ஹெச்கியூடிடி மற்றும் வட்டாட்சியர் அவங்களுக்கு இந்த வாரிசு சான்று போடுவதற்கான கால அளவு எவ்வளோ நாள் வரை இருக்கிறது என்ற விபரமும் அவர்களுடைய பெயர், பதவியை வழங்குமாறும் கேட்கப்பட்டிருக்கிறது. தகவல் 4 பார்த்தீங்கன்னா வாரிசு சான்று தொடர்பாக 2022ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை மாதம் வாரியாக தாய் தந்தையுடைய இறப்புச் சான்றை பெற்றுதான் வாரிசு சான்று வழங்கப்படுகிறதா என்ற விபரங்களை தகவலாக கேட்கப்பட்டுள்ளது. 4.1 பார்த்தீங்கன்னா வாரிசு சான்று தொடர்பாக 2022 முதல் தற்போது வரை உள்ள அனைத்து ஆவணங்களையும் பார்வையிடுவதற்கு தகவல் உரிமைச் சட்டம் 2Jவின் படி பார்வையிட அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல் அனைத்திற்கும் ஒவ்வொரு அலுவலகத்திலிருந்து வரக்கூடிய பதில் தகவல்களை உங்களுக்கு ஒவ்வொரு பாகமாக பதிவு செய்யப்படும். தற்போது வருவாய், நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையுடைய பதிலை பார்க்கலாம் வாங்க. வருவாய், நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையரகம், அனுப்புனர் பொது தகவல் அலுவலர், உதவி ஆணையர் 2, வருவாய், நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையரகம், சேப்பாக்கம், சென்னை 6,05,000. பெறுநர் பொது தகவல் அலுவலர், மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பொது, கள்ளக்குறிச்சி மாவட்டம். இணைப்புகளுடன் கடித எண் பணி 7(1) T-01/84/2024. நாள் பார்த்தீங்கன்னா 13/9/2024. ஐயா, அம்மையர். பொருள் தகவலறியும் உரிமைச் சட்டம் 2005, கள்ளக்குறிச்சி மாவட்டம். சே பாக்கியராஜ், தந்தை பெயர் செந்தாமரை என்பவர். தகவலறியும் உரிமைச் சட்டம் 2005 படி சில தகவல்கள் கோரியது தொடர்பாக. பார்வை சே பாக்கியராஜ், தந்தை பெயர் செந்தாமரை என்பவரின் தகவலறியும் உரிமைச் சட்ட மனு நாள் 27/8/2024. இப்பிரிவில் பெறப்பட்ட நாள் 6/9/2024. பார்வையில் காணும் தகவலறியும் உரிமைச் சட்ட மனுவின் மீது தங்களின் கவனத்தை ஈர்க்க விழைகிறேன். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த திரு சே பாக்கியராஜ், தந்தை பெயர் செந்தாமரை என்பவர் தகவலறியும் உரிமைச் சட்டம் 2005 கீழ் கோரியுள்ள தகவல்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சார்ந்தது என்பதால் பார்வையில் காணும் மனுவினை தகவலறியும் உரிமைச் சட்டம் 2005 பிரிவு 6(3) கீழ் மனுதாரருக்கு தகவல் வழங்க ஏதுவாக தங்களுக்கு மாற்றம் செய்யப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நகல் இணைக்கப்பட்டுள்ளது.
தங்கள் நம்பிக்கை உள்ள எஸ். லட்சுமணன், உதவி ஆணையர், பொது தகவல் அலுவலர். நகல் திரு சே. பாக்கியராஜ், தந்தை பெயர் செந்தாமரை, கரடிச்சித்தூர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே அலுவலகத்திலிருந்து தான் அந்த 2 அரசாணைகளும், அதாவது 478/2022, 110/2024 என்கின்ற அரசாணைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனாலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பொது தகவல் அலுவலர் கள்ளக்குறிச்சி அவர்களுக்கு இதை மாற்றம் செய்திருக்கிறார்கள். அதற்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் என்ன பதில் தரப்போகிறாங்கன்றதையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஒரு மனு அனுப்பியிருந்தேன், இதே மனு. அந்த மனுவுக்கு அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை அடுத்த வீடியோவில் போடுறேன், பாருங்கள். இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.